கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விருதுநகரில் நடைபெறவிருந்த வேளாண் கண்காட்சியை சென்னைக்கு மாற்றியது சரியா? முதல்வருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பதால் இந்த மாநாட்டின் இடத்தை சென்னைக்கு மாற்றிட்டாங்க. மாநாட்டை ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு போங்க, 15 நாள் தள்ளி வச்சுட்டு போங்க. இல்லை முதல்வர் அந்த மாநாடு கலந்துக்கலன்னா துணை முதல்வர் கலந்துக்கிட்டோமே. இப்போ சென்னைக்கு மாற்றி இந்த மாநாட்டில் உட்கார வச்சு நான் சொல்கிறது தான், யார் 200 ருபீஸ் தான், இந்த 200 தான் வரும். காவல்துறை சீர்கேட்டை எப்போது சரி செய்வார் முதல்வர் ஸ்டாலின் என்று கேட்கிறாரே பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன். ஏங்க அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு முதல்வர்? காவல்துறை சீர்கேட்டை எப்போது சரி செய்வார் அப்படின்னா 4.5 வருஷமாக சரி செய்யல, அடுத்த 7 மாதம் 8 மாதத்தில் அவர் செஞ்சிட போகிறாரா? அவரோட கண்ட்ரோலில் ஏதாவது இருக்கா மாதிரி தெரியுதா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். சத்யார் அவர்களின் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போவோம். வணக்கம் சார். வணக்கம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நல்ல கேள்வியாக கேளுங்கள், நல்ல பதிலாக சொல்லப்படும். ஓகே, முதல் கேள்வியே ஸ்ரீரங்கத்திலிருந்து சார். சரிங்க. மைதிலி ராகவன் அவர்கள் கேட்டிருக்காங்க. சரி. மகாராஷ்டிரா கோலாப்பூரில் இறந்து போன ஒருவர் மருத்துவமனையிலிருந்து சுடுகாட்டுக்கு எடுத்து சென்ற போது ஸ்பீட் பிரேக்கரில் ஆம்புலன்ஸில் எகிரி இறங்கியதும் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டு இருக்க வழியில ஸ்பீட் பிரேக்கருக்கு அதாவது இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இறந்து போய் டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து எல்லா விதமான ஈமக்கரைகளுக்கு உண்டான தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு ஆம்புலன்ஸில் உடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உறவினர்கள் கூட பின்னாலேயோ வண்டியிலே இதுலேயோ வராங்க, வேற வண்டியிலேயே. ஸ்பீட் பிரேக்கரில் அவர் கவனிக்காமல் சடன் பிரேக் போட்டிருக்காரு. தட்டார்னு ஏறி இறங்கினோடனே படுத்திருந்தவருக்கு உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அவர் டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாரு. யார்? டிரைவர் பக்கம். டிரைவருக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். திடீர்னு உள்ளால உடல் இருக்குது, அந்த சைட்லேருந்து கதவு தட்டுறாங்கன்னு பார்த்தா படுத்திருக்கிறவர் மூக்கில் இருக்கல பஞ்சு வச்சுருப்பாங்கன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க பின்னால் வண்டியில் கூட வராங்க, முன்னால் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் இறக்கி என்னன்னு கேட்டால் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினதில் அவருக்கு ஜர்க்காகி இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவமனையில் ஒழுங்காக அந்த சிபிஆர்னு பண்ணுவாங்க, இதயத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக. அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் போயிடுச்சு பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்ரை. அது எடுத்துகிட்டு போகும்போது நல்ல வேளை ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுனால தப்பிச்சார், இல்லைன்னா கொண்டு போய் முடிஞ்சிருக்கும் கதை. இது மகாராஷ்டிராவில் நடந்த கதை. இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ புரியுதா? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏன் சாலைகளை இவ்வளவு மோசமாக வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமது ஆட்சி, திமுக ஆட்சியிலிருந்து மனிதாபிமானம், கருணை மிக்க, காருண்யம் மிக்க ஆட்சி இது. மக்களுக்காகவே நடத்தப்படும் நல்லாட்சி. இந்த மாதிரி 4 பேர் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்லாமல் சாலைகளில் இன்னும் நிறைய நாங்கள் பள்ளங்கள் வச்சுருக்கோம். குடிநீருக்காக தோண்டி விட்டுட்டு கழிவு நீர் கலந்துருக்கும், அதுக்காகலாம் அங்கங்கே தோண்டி விட்டு அதை மூடாமல் வச்சுருவோம். பெரிய பெரிய டைடல் பார்க்கு, இன்னும் அம்பத்தூர் பல இடங்களில் 10 அடி அகலமான பள்ளம்லாம் இருக்குது, கார்லாம் விழுந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் எப்போவுமே திமுக என்றாலே ஒரு வெறுப்புடன் பார்க்கிறீர்கள். அதனால தான் 10 அடி பெரிய அகலமான பள்ளம்னா ஒரு கார் விழுந்துருச்சுன்னா அதில் 5 பேருக்கு அடிபட்டுடுச்சுன்னு சின்ன விஷயங்களாக அரசியலாக்குகிறீர்கள். ஆனால் எங்களுடைய நல்ல எண்ணம் என்ன? அந்த காரில் யாராவது இந்த மாதிரி உடல் போகலாம், இல்லை கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவர். கார் இப்படி கவுத்து வச்சிங்கன்னா ஏன் தினம் யோகா பண்ணுன்னா பண்ணுவீங்களா? தலைகீழ தொங்கணும் யோகாலன்னா சொன்னால் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. 10 அடிக்கு ஒரு பள்ளம் நாங்கள் தோண்டி வச்சோம். கார் அப்படி உள்ளே விழுந்த தரமணையில் விழுந்தது, எங்கள் வீட்டுக்கிட்ட தான். விழுந்தவுடனே 5 பேர் அப்படியே டிரைவரோட 5 பேரும் நல்ல வேளை உயிர் தப்பிச்சிட்டாங்க. அது கேபு ட்ராவல்ஸு இது வண்டி, அதில் தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க ஏதோ ரயிலுக்கு போனோம், லேசான காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பினார்கள். இப்போ அவர்களுக்கு
ஏதாவது வந்து இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வைங்க, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு தலைகீழ வந்து ஒரு யோகா, இது கிட்டத்தட்ட ஒரு கட்டாய யோகா. இப்படி நாங்கள் ஏன் குண்டும் குழியுமாக வந்து தமிழ்நாடு பூரா நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், கிராம சாலையாக இருக்கட்டும், நகர சாலையாக இருக்கட்டும் வச்சிருக்கோன்றது இப்போ புரிஞ்சுங்க. இந்த மகாராஷ்டிரா உதாரணம், அது கோலாப்பூர் உதாரணத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் வந்து அவர்கள் பேரில் உள்ள அக்கறையினால் இறந்து போனவர்கள் கூட உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையுடன், இதில் நடுவில் வந்து இந்த ஸ்பீடு பிரேக்கர் சரியாக இல்லாததுனால குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால டூ வீலரில் மற்றவனெல்லாம் போய் அடிபட்டு செத்து போனவெல்லாம் இருப்பான். எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது வந்து முக்கியமில்லை, எத்தனை பேர் பிழைத்தார்கள் என்பது தான் முக்கியம். அப்போது திமுக ஆட்சியை வந்து நீங்கள் திராவிட நல்லாட்சி என்பதை புரிந்து கொள்வதற்கு மகாராஷ்டிராவிலும் திராவிடம் இருக்கிறது, பரவி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆனால் வந்து நமக்கு என்ன அதில் என்ன புரியலன்னா, முதல்வர் அவர்கள் வந்து இப்போல்லாம் சமீபத்தில் எங்கேயுமே சாலை மார்க்கமாக போகிறதில்லை, அவர் ரயிலில் தான் போகிறாரு. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல. மதுரையிலேருந்து மாரிச்சாமி ஒரு குறிப்பிட்ட சாதி கோயிலை அறநிலையத்துறை எடுத்துக்கொள்ள 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கி வருவதாக ஒரு பெண் அதிகாரி சிக்கியுள்ளாரே. இதான் பெண்களின் முன்னேற்றம். சொன்னமா இல்லையா, ஈரோட்டுக்காரர் வந்து ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்னார்னு. அவர் மகாகவி பாரதியார் வந்து ஆணுக்கு பெண் இங்கே சமம் என்று கற்பு நிலையை பொதுவில் வைப்போம்னு சொன்னார். ஈரோட்டுக்காரர் வித்தியாசமாக சொன்னார், கர்ப்பப்பையை கழட்டி எறி, அப்போ சரியாக போயிடும். கர்ப்பப்பையை கழட்டி எறிஞ்சிட்டா ஆணும் பெண்ணும் சமமாயிடுவான். சுஜாதா ஒரு தடவை, சுஜாதா எழுத்தாளர் வந்து எழுதும்போது அவர் கொஞ்சம் தமாஷாவும் சுவாரஸ்யமாகவும் எழுதுவார். அப்போ யார்கிட்டயே கேட்டாங்க, பெண்கள் செய்ய முடியாததை ஆண்கள் செய்வார்கள், ஆண்கள் தான் திறமை மிக்கவர்கள் என்று சமுதாயத்தில் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் கொஞ்சம் இந்த மாதிரி குறும்பாக எழுதுவார். நாங்கள் அந்த செவத்தில் வந்து தெருவில் நின்றுக்கிட்டே வந்து ஒன்றுக்கு போவோம், பெண்களால் பண்ண முடியுமான்ற அர்த்தத்தில் எழுதினார். சும்மா ஒரு தமாஷாக எழுதப்பட்டது. அது மாதிரி நாங்கள் பெண்களின் முன்னேற்றம் பாருங்கள். இன்றைக்கி வந்து லஞ்சம் வாங்கி சிக்கிற வந்து அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், அதிகாரிகளில் 60-70% பெண்கள் தான். தாசில்தாரோ, கலெக்டரோ, டெப்டி கலெக்டரோ, விஏஓவோ, அதாவது நீங்கள் மொத்தமாக ஊழலில் வந்து கைதாகிறவங்கள 50% மேல் பெண்கள் தான். அப்படி இவங்க வந்து எதுக்காகனா, இது வந்து பாப்பம்பட்டின்னு சூலூர் பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில், அது வந்து அந்த போயர்கள்னு ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய கோயில். அந்த கோயிலில் வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா வருமானம் வருது. எல்லா கோயிலையும் அவ்வளோ வருது. அதை வாங்கி தான் அறநிலையத்துறை, இல்லைங்க கொஞ்சம் தொண்டை சரியில்லை, வயிறு கொஞ்சம் புளியேப்போம் சரியா, அதனால் வந்து அது நடக்கும் பொழுது என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த 40 லட்சம்னா அது எப்போவுமே ஒரு 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 கோயில், ஒரு சமூகம், ஒரு பொதுவான இடம்னா அதில் 2 குரூப் இருக்கும். ஒரு 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 ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி இருக்கும். இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதில் இந்த எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பாக இருப்பவர்கள், அந்த நிர்வாக கமிட்டிக்கு எதிராக இருப்பவர்கள், இவர்கள் சரியாக வந்து கணக்கு காட்டுவதில்லை. அதாவது யாருக்கு பயந்துன்னா, பிக் பாக்கெட்டுக்காரனுக்கு பயந்து வழிப்பறிக்கொள்ளக்காரங்கிட்ட கொண்டு போய் சாவியை கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி நிர்வாக கமிட்டியில் இருக்கிறவங்கள வந்து சரியில்லைன்னு சொல்லி யாரையோ, நம்ம வழிப்பறிக்கொள்ளக்காரன்னு வேறு யாரையும் சொல்லலை, யாருன்னே தெரியாமல் யாருக்கிட்டேயோ கொண்டு போய் கொடுத்தா. இப்போ அறநிலையத்துறையே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரோ ஒரு நாள் ரசி போடுவாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா நீ எப்போ தெரியும், அவன் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், அவனுடைய பணிகளை நடத்தும் போது தான் தெரியும். எத்தனையோ கோயில்களில் வந்து தவறுகள் நடக்கின்றன பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொள்ளைகள் நடக்கின்றன. அறநிலையத்துறை வந்து கண்டிப்பாக வந்து தார்மீக பொறுப்பு அறநிலையத்துறைக்கு தான், நேரடி தொடர்பு இருக்கோ இல்லையோ. அந்த வகையில் இந்த 40 லட்ச ரூபா வருமானம் உள்ளதை எடுக்கணும்னா, இந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க, சரி அந்த எதிர்ப்பு குழு வந்து என்ன கேட்குது, இந்த கோயிலை வந்து எடுத்துருங்க. அவன் பாருங்கள், அவன் எவ்வளோ நல்லவன் பாருங்கள். இது அறநிலையத்துறை எடுத்தால் உள்ளதும் போயிருமேன்றது எண்ணம் இல்லாமல், இவனுக்கு பிடிக்காதவன் நிர்வாக கமிட்டியில் இருக்கான், அதனால் எதிர்ப்பு எடுத்துக்கணும் அரசுன்னு. அவங்ககிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 3 லட்ச ரூபா லஞ்சம் கொடு, இந்த கோயிலை எடுத்துருவோம். ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கு பணம். அதாவது லஞ்சம் வாங்குவது வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னால்,
அதிமுக பீரியட்லேயும் லஞ்சம் இருந்துச்சு, இல்லை ஒன்றும் இல்லாமலாம் இல்லை, எல்லா பீரியட்லேயும் மாறி மாறி இவங்க தான். ஒரு தவறு செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், 6 மாதம் ஆகும், 1 மாதத்தில் வேணும், இல்லை கொஞ்சம் விதிகளை மீறி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணும், இப்படிங்கிறதுக்கு லஞ்சம் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து கொள்ளை அடிப்பதற்காக முதல்ல லஞ்சம் கொடுக்கணும், கொள்ளையும் கொடுத்துடணும். அந்த கோயிலை கொடுத்து அதில் கொள்ளை அடிச்சிருவாங்க. அந்த கொள்ளையடிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்கியது வந்து முதலில் உலக அளவில் வந்து திமுக அரசு கின்னிஸ் ரெக்கார்டில் வருது. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து அந்த கோயில் 40 லட்சமா வருஷ வருமானம் யாருக்கு வரப்போகுது? அறநிலையத்துறை எடுத்தால் அறநிலையத்துறை வரப்போகுது. அப்புறம் நீங்கள் போண்டா டீ சமோசாலாம் வாங்கின கணக்கெல்லாம் எழுதி அது முடிஞ்சு போயிட போகுது. அது ஒரு வகையில் சரி. அது 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அப்புறம் பேரம் பேசி 2, 1.5ன்னு சொன்னோன்னா அந்த ஆள் வந்து கடுப்பாகி கோயிலை வந்து இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்குது, நம்ம எதிரி இந்த நிர்வாக கமிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் விஜிலன்ஸில் சொல்லிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா எவ்வளோ கில்லாடினா, நான் நடந்து வருவேன், அந்த கடை வாசலில் நான் ஒரு பை எடுத்துகிட்டு வருவேன், அந்த பையில் இந்த ஆளுக்கு அந்த கொடுக்குறாரு, அதில் வழக்கமாக ஒரு கெமிக்கல் தடவி இருப்பாங்க, அந்த மஞ்சள் ஒரு அது வெளியில் தெரியாது. அந்த நோட்டை வந்து கையில் வாங்கிட்டாங்கன்னா அந்த கையில் வந்து அந்த கெமிக்கல் ஒட்டிக்கும். உடனே வந்து ஃபோரன்சிக் டெஸ்ட் பண்ணாங்கன்னா இது ஒட்டி இருக்குன்னா அந்த பணத்தை வாங்கினாங்க. இதுதான் வழக்கமான அந்த விஜிலன்ஸ் உடையது. அந்த அம்மா எவ்வளவு கில்லாடியாக இது வரைக்கும் எவ்வளவு அனுபவம் இருந்தால் ஒரு கையில் ஒரு துணிப்பை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு எதில் வச்சுருக்கீங்க, பையோடு வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு போகிறாங்க, அந்த பையோட இந்த பைக்குள்ளே போடுங்க. எவ்வளோ உஷாரா! அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ன்றதை எதிர்பார்த்துனா அப்போ இவங்க ரெகுலராக லஞ்சம் வாங்குறாங்கன்றது தெளிவாகுது. அது போட்டதுக்கு அப்புறமும் இவங்க உடனே பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா கையில் வந்து எந்த வித அந்த மஞ்சள் கரையெல்லாம் வராது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த பை எடுத்து பார்த்தா பை வந்து பையில் அந்த மஞ்சள் கரை இருக்குது, இவங்க கொண்டு பையில். அதை வச்சு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. எவ்வளவு அனுபவம் இருந்தால் இந்த ஒரு பெண்மணி, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஆம்பளைங்க தான் அதிகமாக லஞ்சம், பெண்ணுங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க பொம்பளைங்கள்லான்னு. அதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சையில் வந்து திருநாரையூர்னு ஒரு ஊர், அங்கே ராமநாத சாமி கோயில், அங்கே வந்து 12 கோடி பொறுமானம் உள்ள நிலம், அதை யாரோ ஒருத்தருக்கு வந்து சட்டவிரோதமாக ஒருத்தர் வந்து ஆக்கிரமித்து, முகமது சலீம்னு ஒருத்தர், இஸ்லாமியர் என்பதற்காக சொல்லவில்லை, யாரோ ஒருத்தர் முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து இந்து கோயில் நிலத்தை மாற்று மதத்தினருக்கு குத்தகை விடுவது. இப்போ கூட ஒரு வழக்கு வந்து அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஆஜராகணும்னு சொல்லி வந்தது. அது என்னன்னா இந்த கோயில் கடலூர் பக்கத்தில் தேவநாத சுவாமி கோயில், அங்கே வந்து அதோடைய நிலத்தில் வந்து செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு நம்ம கூட பேசணும், முன்னால் அரவிந்த் இருக்கும்போது பேசணும். அது ஏன் வந்து அந்த கோயில் நிலத்தில் அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு கொடுக்கணும்? கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு சிறுபான்மையினர் கொடுக்கணுன்னா சர்ச்சு நிலத்தில் கொடுங்க, இல்லை அரசு நிலத்தில் கொடுங்க. ஒரு ஒரு பள்ளின்னா அதுவும் தனியார் பள்ளி. தனியார் பள்ளின்னா அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு பண்ணணும்? அரசு பள்ளியாக இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. இந்த அரசு உதவி ஏதோ ஒன்று அரசு தொடர்பான பள்ளி. அப்படி இந்த மாதிரி வந்து இந்து கோயில் நிலங்களை வந்து மாற்று மதத்தினருக்கு குத்தகை விடுவதோ இல்லை ஆக்கிரமிப்பு செய்ய விடுவதோ தான் மத நல்லிணக்கத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது. அப்போ இவங்க அவன் பேரில் வெறுப்பு வருது, அவன் இவனோட சண்டை போடுறான், இது பிரச்சனை வருது. அதுக்காக வந்து இந்து கோயிலில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறவன் இந்துவாக இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்காதீங்க. அது ஆக்கிரமிப்பு பிரச்சனையோடு நிற்குது. இதை தாண்டி இது வந்து மதத்வேஷத்தும் எக்ஸ்ட்ராவாக வருது. இது வேற்று மாற்று மதத்தில் அந்த முகமது சலீம்னா அவரை ஒன்றும் கைது பண்ணல, 12 கோடி நிலத்தை மீட்டு விட்டோம் அப்படின்னு சேகர்பாபு அண்ணன் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி திருநீர்மலை நம்ம மீனம்பாக்கம் பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே வந்து அந்த ரங்கநாதர் கோயிலில் ஒரு 6 அதாவது 156 ஏக்கர். அந்த காலத்தில் அப்படி தான் வந்து எல்லா கோயிலையும் 150, சில கோயிலெல்லாம் 3000-4000 ஏக்கர்லாம் வந்து இருக்குது. சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, பெரிய கோயில்கள்லாம். அது மாதிரி இந்த கோயில் 156 ஏக்கரில் ஒரு 6.5 ஏக்கரை வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இது நிலம் என்னென்னா விவசாய நிலங்களுக்காக விவசாயிகளுக்கு குத்தகை விடணுங்கிறது தான் அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கப்பட்டது. யார் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டி இங்கன்னா சோழர் அல்லது பல்லவராக இருப்பாங்க, அவங்க எழுதி வச்சது. இங்கே திருநீர்மலைனா பல்லவர்களாக இருக்கலாம், இல்லை சோழர்களாக இருக்கலாம். அதை பீரியடில் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை யாராவது பொதுமக்கள் பக்தர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து குத்தகைக்கு விடும்போது விவசாயிக்கு விடணும்.
அந்த இடம் வந்து நல்ல விளைநிலங்கள். அப்போ எதுக்காக சொல்லுவாங்கன்னா விவசாயிக்கு குத்தகை கொடு, அந்த குத்தகை கூட்டு அவன் லாபம் சம்பாதிக்கிட்டோம். ஆனால் கோயிலுக்கும் அவன் அந்த குத்தகையிலேருந்து வரக்கூடிய அந்த நெல் அது என்ன பயிரிடுறானோ அது ஏதோ ஒரு வகையில் பணமாகவோ இல்லை பொருளாகவோ அவன் கொடுக்கணும். இவங்க யாரோ ஒரு அருண் பெருமாள் அப்படின்னு ரியல் எஸ்டேட்டுக்காரருக்கு விற்றுட்டாங்க. அவர் என்ன பண்ணார், விளைநிலத்துக்கு நடுவில் க்ளீனாக ரோடு போட்டார். ஏன்னா அவர் அந்த பக்கம் உள்ள நிலமெல்லாம் அவர் ரியல் எஸ்டேட்டு ப்ரமோட் பண்ணிவிட்டு அதுக்கு பாதை வேணுமே. இந்த பாதை எந்த நிலம்? கோயில் நிலம். முதல்ல இது தப்பு ரியல் எஸ்டேட்டு கொடுத்தது. அடுத்தது விளைநிலத்தை கெடுத்து குட்டிச்சவர். அப்புறம் விவசாயம் எப்படிங்க உருப்படும்? இது பண்ணியிருக்காங்க. இப்படி அறநிலையத்துறை வந்து அறம் கெட்ட துறையாக எல்லா விதத்திலும் இருக்குது. நான் கூட சொல்லுவேன், அதான் முன்னாலே 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணால் குடமுழுக்கு பண்ணோன்னு. 40,000 கோயிலில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு பண்ணணும்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 3000 கோயில் வருது. 3000க்கு மேலே வரும். 4 வருஷம் ஆட்சியில் நீங்கள் 12,000 கோயிலுக்கு பண்ணியிருக்கணும்ல. 3000 கோயிலுக்கு பண்ணேன்னா பாக்கி 9,000 கோயிலுக்கு ஏன் பண்ணலைங்கிறது தான் கேள்வி. மொத்தம் 75,000 ஏக்கருக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. நாங்கள் 7,000 ஏக்கர் வந்து நாங்கள் வந்து மீட்டு விட்டோம். பாக்கி 68,000 ஏன் மீக்கலைங்கிறது தான் கேள்வி. வீட்டில் போய் வந்து 12ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு 11 கிளாஸ் வரைக்கும் நான் பாஸ் பண்ணிட்டேன், அதை பற்றி நீங்கள் வந்து பெருமையாக சொல்லலை. 12ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆனதை போய் 11 வருஷம் பாஸ் பண்ணதை பாராட்டாமல் 1 வருஷம் ஃபெயில் ஆனது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது அறநிலையத்துறை அறம் கெட்ட துறையாக இருக்குது என்பது. ரெண்டாவது, பெண்களை வந்து முன்னேற்றியது யாரோ ஒருத்தர் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, அவருக்கு எல்லா இடத்துலையும் சிலை வச்சுருக்கு. இந்த கைது பண்ண பெண்கள்லாம் கொண்டு போய் அங்கே போய் வந்து அந்த சிலை வாசலில் நிற்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து சொல்லணும், பெண்களை எவ்வளோ தூரம் முன்னேற்றி இருக்கிறார். மதுரையிலேருந்து வடிவேல் ராஜன், பசுவுக்கும் பன்றிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் திமுகவினர் என்கிறாரே பழக்கருப்பையா. அண்ணன் பழகருப்பையா அப்படி தான் வந்து தடால் புடால்னு ஒரு டைம் பாம்பு போகிற மாதிரி தான் பேசுவார். அவருடைய தடாலடி பேச்சு அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்குது. சுவாரஸ்யமாகவும் பேசுவார், அதே சமயத்தில் கொஞ்சம் தடாலடியாகவும் இருக்கும். பசுவுக்கும் கன்றுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இல்லை. இதில் வந்து நான் வந்து பழகருப்பையா அண்ணனுடன் சற்று மாறுபடுகிறேன். அவளுக்கு வித்தியாசம் தெரியும். பசுன்னா உடனே வந்து இந்துத்துவான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பசுவை வந்து ஏதாவது ஒன்று பசுவை தெய்வமாக கொண்டாடினாலோ, என்னென்னா அமெரிக்காக்காரெல்லாம் வந்து சாணத்திலிருந்து எப்படி எரிவாயு தயாரிப்பதுன்னு அது ரொம்ப லெவலில், இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்குது கோபர் கேஸுன்னு, அந்த காலத்துலேயே இருந்துச்சு. அவன் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசு பால், அது வெண்ணெய், பல விதமான பயன்கள் தருகிறது. அதோடைய சிறுநீரில் கூட மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. அதுக்காக நான் வந்து எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே சிறுநீர் குடிங்க, பசுவோட சிறுநீர் அப்படி சொல்லலை. அந்த சிறுநீரில் இருக்கிறது. மனிதனுடைய சிறுநீரிலும் மருத்துவ சில விஷயங்கள் இருக்குது. அந்த சிறுநீர்லேருந்து மருத்துவ இதை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம உடல் மூலமாக வரும்பொழுது அதில் ஏதோ சிலது கலந்து, அது எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்கிறார்கள் விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானிகள். அந்த மாதிரி வரும்போது பசுவுக்கும் பன்றிக்கும் இவர்கள் வித்தியாசம் தெரியாதவர்னு சொல்லக்கூடாது. பன்றி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு ஆகாத ஒரு மிருகம். அவர்கள் பன்றி கறி சாப்பிட மாட்டார்கள். பன்றியை பார்த்தாலே அவர்களுக்கு அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது. இவங்க பசுவுக்கும் பன்றிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு தெரியுது, அதுதான் பிரச்சனை. பசுவை தெய்வமாக மதிப்பவர்களை வந்து இவங்க வந்து சங்கின்னு சொல்லுவாங்க, இந்துத்துவான்னு சொல்லுவாங்க, பாசிசம்னு சொல்லுவாங்க. பன்றியை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வந்து நாங்கள் வந்து குல்லா போட்டுக்கிட்டு, நான் தவறுன்னு சொல்ல, அவங்களுடைய மத நம்பிக்கை அது. ஆனால் நீங்கள் அதில் போய் வந்து குல்லா வேஷம் போடுறதோ, இங்கே வந்து நான் கிறிஸ்தவன், என் மனைவி வந்து கிறிஸ்தவர், அதனால் நாங்கள் காதல் திருமணம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறதோ, இவர்கள் ஒன்றும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இல்லை. இவர்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரிகிறது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இங்கேனா இந்த ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வரணுன்னா அப்போ பன்னி வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது. இங்கே பன்னியை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓட்டு விழும். அங்கே வந்து பசுவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு பாஜகவிற்கு எதிரானது, இந்துத்துவாவுக்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது. அப்புறம் இந்து கோயிலெலாம் வந்து ஆபாசமாக இருக்குது, இந்து மந்திரம்லாம் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் இருக்குது. இப்படின்னு வாயில் வந்தது எதுவும் நீ தமிழையே படிக்க வரல உங்களுக்கு.
நீங்கள் எந்த காலத்தில் சமஸ்கிருதம் வடமொழி மற்ற மொழிகளை படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது? நீங்கள் தமிழ் பேசும்போதே அது வந்து எங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் மாதிரி தெரியுது, இல்லை வேறு மொழி மாதிரி தெரியுது. எந்த லட்சணம் அவ்வளோதான். திருவாரூர்லேருந்து தியாகராஜன், பாகிஸ்தான் கராச்சியில் ராமாயணம் நாடகம் நடைபெற்று அங்குள்ள மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது. சரி, நம்ம ஊரில் ராமாயண மகாபாரதம்னா உடனே வந்து அது கதை. இன்றைக்கி வந்து வெள்ளைக்காரன் வந்து கரெக்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணி ராமர் வந்து இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருங்கிறதுக்கான ஆய்வுகள் செய்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறான். கார்பன் டேட்டிங்லாம் வச்சு அந்த கல்வெட்டுகள் அதில் அவர் இங்கே தங்கினார், இந்த ரூட்டில் போனார் வந்தார்னு எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் போரூர்னு சென்னையில் இருக்குது பாருங்கள், அங்கே அவர் வந்து ராவணன் மீது போர் தொடுப்பதற்காக புறப்பட்ட போது பூஜை செய்து புறப்பட்ட ஊருக்கு பேர் தான் போரூர். கதையாக இருந்தால் பேர் வைப்பாங்களா? கதையில் எங்கே நடந்தது? சரி, அது அவரவர் நம்பிக்கை. நீங்கள் ராமாயண கதைன்னு சொன்னால் கதை, இல்லை வந்து இப்போ நடந்த கதைன்னு நிஜம்னு சொன்னால் அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. ஆனால் நமக்கு எதிரி நாடான பாகிஸ்தான், 99% இஸ்லாமியர்கள் கொண்ட பாகிஸ்தான், இந்து மதம் என்றாலே ஓரளவுக்கு அந்த வெறுப்பு இருக்கக்கூடியது, இந்துக்களை அடித்து விரட்டக்கூடிய பாகிஸ்தான், அங்கே ராமாயண கதை நடைபெறுவது மட்டும் இல்லாமல் நாடகம் வந்து அதை தடையும் செய்யலை. இஸ்லாமிய நாடு இந்துக்களுக்கு எதிரான நாடான எதிரி நாடான பாகிஸ்தானில் ராமாயண நாடகம் தடை செய்யப்படவில்லை. அது சந்தோஷமாக நடைபெறுகிறது. மக்களும் பெருவாரியாக வரவேற்கிறார்கள், விரும்புகிறார்கள். இப்போ இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வந்து ராமாயணம் வந்து எல்லா ராமாயண மகாபாரதம் பொதுவான ஒரு நம்ம எப்படி வந்து ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த ராமாயண நடன காட்சிகள், நடன நாடக காட்சிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அங்கே பேர் வைக்கிறதே விபீஷணன்னு பேர் வைக்கிறாங்க, குந்தி தேவின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி அதாவது விஷ்ணு மூர்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறவங்கலாம் இவங்கெல்லாம் யாருக்கு பேர் வைக்கிறாங்க? முஸ்லீம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? 400-500 வருடங்களுக்கு முன்னாக நான் வந்து இந்துக்களாக இருந்து மதம் மாறியவர்கள். ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய மதம் வந்து இஸ்லாம், ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் இந்து மதம். அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. நான் கூட சொல்லுவேன், அவங்களுடைய ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் சதுர் தர்ம ஏக்க கர்மன்னு இருக்கும். 4 வகை வர்ணங்களும் ஒரே கடமையைத்தான் செய்யுது. நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்க, ஆனால் எல்லாருக்கும் கடமை சமுதாயத்தில் ஒன்று தான். இப்படி இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிறதாவது இந்தியாவிலிருந்து போய் இந்து மன்னர்களை ஒரு காலத்தில் அங்கே ஆண்டார்கள். தமிழ் மன்னர்கள் ஆண்டதுனால தான் சாவகம் என்ற பெயர் தான் ஜாவான்னு வந்துச்சு. சொர்ணத்தீவுங்கிறது தான் சுமத்ரான்னு வந்துச்சு. அட்சய முனை என்பது தான் ஆச்சே என்று வந்தது. இப்படி எல்லாம் இருக்குது. அந்த வகையில் இவங்க வந்து, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை வெறுத்து எதிரியாக கூடிய கூட ராமாயணத்தை நாடகமாக வரவேற்கிறார்கள் மக்கள் என்றால், அப்போ உடனே தமிழ்நாடு தான் ஞாபகம் வருது. பாகிஸ்தான்காரன் கூட பொறுத்துக்கிட்டு வரவேற்கிறான், இங்கே வந்து கேட்டால் ராமாயணம் வந்து கதை அப்படின்னு சொல்லி திமுகலேருந்து ஒரு ராஜீவ்காந்தின்னு ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து நடராஜரையும் காலத்துக்கு மேலே பேசினான்னு கொச்சையாக பேசுவார். சைவம் வைஷ்ணவம்னா பொன்முடின்னு ஒரு ஆள். அந்த எல்லாம் மனுஷனா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சைவம் வைஷ்ணவம்னு சொன்ன இந்து மதத்தை மட்டுமல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தினார். அதை தாண்டி இப்போ மூக்காமுத்து இறந்து போனார் பாருங்க. மூக்காமுத்து வயது மூப்பு, உடல் நலம், பல காரணங்கள்னால 77 வயசு. அவர் வீட்டில் இறந்த உடல் இருக்கிறது. அஞ்சலி செலுத்துவதற்கு பல தலைவர்கள், எல்லா சர்வகட்சி தலைவர்களும் வராங்க. இது ஒரு பொதுவான வரவங்களாம் சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரோ வந்து விசாரிக்கிறாங்க. அவர் முதல்வர் இருக்கிறாரு, மற்ற குடும்பத்தினர் இருக்கிறாரு. இங்கே விசாரிச்சிருக்கும்போது அங்கே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. வீடியோவில் வருது. ஒரு இறந்த வீட்டில் எப்படி நடந்து, அந்த ஆளுக்கு ஒரு 80 வயசு இருக்கும் சுமார். இந்த வயதில் அறிவு வராமல் எந்த வயதில் இனிமேல் உனக்கு புத்தி வரப்போகிறது? இவர் உயர்கல்வி மந்திரியாக இருக்கும்போது தான் விஜயவாடா துறைமுகம்னு பேசினார். விஜயவாடாவில் ஏதியா துறைமுகம்? நட்ட நடு நாட்டில் கடல் இல்லாமல் எப்படியா துறைமுகம் வரும்? உங்களெல்லாம் உயர்கல்வி அமைச்சராக போட்டதுக்கு பதிலாக நாண்டுட்டு சாவலாம் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு இறந்த வீட்டில் ஒரு நாகரீகம், ஒரு இது இருக்குது, ஒரு நடைமுறை இருக்குது.
இறந்த வீட்டில் போய் அனாவசியமாக நம்ம செல்ஃபோன் பேசக்கூடாது, ஒரு 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 மற்ற விஷயங்களை பேசக்கூடாது, வேறு ஏதாவது கதை வியாபாரம் இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் துயரமாக இல்லாவிட்டால் கூட துயரமாக இருப்பது போல் ஒரு 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 காட்சி அளிக்க வேண்டும். ஏன்னா அந்த 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 சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். இது கூட தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு வரவங்களாம் வாங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் என்ன நாகரிகம்? இதுக்கு பேர் திராவிட கலாச்சாரம். அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். திருப்போரூர்லேருந்து வாசவன், செனிகல் நாட்டு அதிபர் பசிருபாமே தன் படத்தை அலுவலகங்களிலோ வீடுகளிலோ வைக்கக்கூடாது, அவரவர் குழந்தைகளின் படங்களை வையுங்கள், திருடும் என்னும் குறையும் என்கிறாரு. வித்தியாசமான அரசியல் தலைவராக இருக்கார். எல்லாரும் பெரும்பாலான நாடுகளில் அதிபர் பிரதமர் இவங்களுடைய புகைப்படங்களை தான் எல்லா இடத்துலையும் வீடுகளில் வைக்கணும், அலுவலகங்களில் வைக்கணும், அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நடுவில் கூட அம்பேத்கர் படத்தை வைக்காமல் விடுறாங்கன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை கூட வந்தது. அதுக்கப்புறம் இதை உயர்நீதிமன்றம்லாம் தலையிட்டு அது வைக்கணும்னு சொன்னாங்க. ரைட்டு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா வித்தியாசமாக சொல்கிறார். நீ அதை வைக்காத, என் படம் வைக்காத, நான் இன்றைக்கி வருவேன், அடுத்த 4 வருஷம் 5 வருஷத்தில் நான் வேற ஒரு அதிபர் வருவார், என் படம்லாம் வைக்காதீங்க, உங்கள் குழந்தைகள் படத்தை வைங்க. அந்த குழந்தைகள் படத்தை பார்த்தா நீ தப்பு பண்ணணும், ஊழல் பண்ணணும், மக்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் வராது. அப்படி வந்துச்சுன்னா பிற்கால சந்ததியினர் உன்னுடைய தலைமுறை தலைமுறை திருட்டு குடும்பம்னு சொல்லிடுவாங்கன்ற பயம் வரும் உனக்கு. உன்னுடைய மனசாட்சி உன்னை உறுத்தும். அதனால் குழந்தைகள் படம் வைங்கன்றார். செனிகள்ங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறத வச்சு சொல்லலை. நம்மளுடைய கலாச்சாரம் இன்றைக்கி உள்ள நடைமுறை கலாச்சாரத்துக்கும் அதுக்குமே ரொம்ப தூரத்தில் இருக்குது போல இருக்குது. நம்ம ஆளுங்க இந்த குழந்தை 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி பணம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு பணம் சேர்க்கலான்னா ஊழல் தான். இவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரனை குழந்தைங்க ஃபோட்டோவை முன்னால் வையின்னு சொன்னால் இந்த குழந்தை அந்த நிதி நம்பர் 1 நிதி, நம்பர் 2 நிதி, நம்பர் 3 நிதி, நம்பர் 4 நிதி வந்துடுச்சு. அப்புறம் இந்த குழந்தைக்கு இவனுக்கு ஒரு பேரன், இவனுக்கு ஒரு கொள்ளு பேரன் வந்தால் அவனுக்கு நம்ம பணம் சேர்க்கலையே, ஐயோ விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பண்ண ஊழல் மோசடியை விட இன்னும் அதிகமாக பண்ணுவான். இது செனிகல் நாட்டு கலாச்சாரத்திற்கு இது ஒத்து வரலாம், தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. இந்த குழந்தைகள் ஃபோட்டோ வைக்காத போதே அடுத்த 20 தலைமுறைக்கு பணம் சேர்க்குறாங்க. குழந்தை ஃபோட்டோ வச்சுட்டா இன்னும் 20ங்கிறது 40 தலைமுறைக்கு சேர்ப்பாங்க. ஐயா, இது பேராபத்து, வேண்டாம். நெல்லையிலிருந்து பாரதி ராஜா அவர்கள், விருதுநகரில் நடைபெறவிருந்த வேளாண் கண்காட்சியை சென்னைக்கு மாற்றியது சரியா? தாங்க இதுதான் நான் சொல்லுது அடிக்கடி. இது கரகாட்ட கோஷ்டி, இது நாடக அரசியல். என்னன்னு கேட்டால் விவசாயிகள், அதாவது வேளாண்னா விவசாயிகளுக்கு அறிவியல் மூலமாக அவர்களுக்கு அந்த விதைகள் உரங்கள் இதெல்லாம் எப்படி மேம்பட்ட உரங்கள் மேம்பட்ட விதைகள் வழங்குவது, அது எதை பயன்படுத்துவது, எப்படி விவசாயம் செய்தால் அதிக விளைச்சலை கொடுக்கும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்படி என்று இதற்கெல்லாம் ஒரு கருத்தரங்கு இதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த மாநாடு நடத்துறது தான் விருதுநகருங்கிறது ஒரு 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 விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏதோ ஒரு பகுதியில் நடத்துகிறாங்க, மற்ற மாவட்டங்கள்லேருந்து அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு மறுபடியும் 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா அது பிரயோஜனப்படாது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே உண்மையான விவசாயிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னமோ சொல்கிறாங்க. ரெண்டாவது, அங்கே போனால் இலவசமாக ஒரு நல்ல விதைகள் கொடுக்கலாம், இல்லை உரங்கள் ஒரு சாம்பிள் பேக்கெட் கொடுக்கலாம். இதெல்லாம் எதிர்பார்த்து இல்லை ஒரு நல்ல அறிவுரை சொல்லலாம், அது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அங்கே உள்ள அதிகாரிகள், லோக்கல் அதிகாரிகள் யாருன்னு பார்த்தா நாளைக்கு அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இப்படி முதல்வருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பதால் இந்த மாநாட்டின் இடத்தை சென்னைக்கு மாற்றிட்டாங்க. முதல்வருக்கு பணி சுமை அதிகமாக இருக்கலாம், நேரம் இருக்கலாம், உடல் நலம் எல்லா விஷயங்களும் இருக்கலாம். மாநாட்டை ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு போங்க, 15 நாள் தள்ளி வச்சுட்டு போங்க, ஏன்னா அதனால் ஒன்றும் கெட்டு போயிடாது. இல்லை முதல்வர் அந்த மாநாடு கலந்துக்கலன்னா துணை முதல்வர் கலந்துக்கிட்டோமே. எப்படியுமோ யாரோ துண்டு சீட்டு எழுதி கொடுத்து அதை தான் பேச போகிறாங்க. அது முதல்வர் பேசினான்னு துணை முதல்வர் பேசினான்னு
எழுதி கொடுக்குறவர் ஒரே ஆள் தானே, நம்ம நண்பர் தான் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, அவர் தானே எழுதி கொடுக்குறாரு. 90 சீட்டு யார் படித்தான்னு. பட் ஒரு முக்கியமான வேளாண் துறை அமைச்சர் நிச்சயமாக அங்கே இருக்கணும், அது இயல்பான விஷயம். சென்னைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ சென்னைக்கு மாற்றி இந்த மாநாட்டில் உட்கார வச்சா நான் சொல்கிறது தான், யார் 200 rupees தான், இந்த 200 தான் வரும். அவங்கள வச்சு தான் நீங்கள் வந்து, இல்லைன்னா விவசாயிகள் மாநாட்டில் சேர்லாம் காலியாக இருக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் வந்துடும். அதை வந்து நீங்கள் தடுக்கணுன்னா என்ன பண்ணணும், 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அதுவும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இல்லைனா வைகோ கூட்டத்தில் 1 மணி நேரம் பேசும்போது ஏந்து போனோன்னே அதை யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அப்படி அவனை அமுக்கு அவன் ஃபிலிம் ரோலை பிடுங்கி ஃபிலிம் ரோடு போய் 25 வருஷம் ஆச்சு, அதுவே இன்னும் புரியாமல் அரசியலில் இருக்கார் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னா 200 ரூபா ஆட்டில் கூப்பிட்டு தான், ஊபிஸை கூப்பிட்டு தான் உட்கார வைக்கணும். அப்போ அந்த மாநாட்டுடைய பர்பஸ் எதற்காக, அந்த நோக்கே வந்து சிதைந்து போய் விடுகிறது. அதனால தான் அவன் சொல்கிறேன், இவங்க நடத்துறது போகிற நாடகம். ஒரு விவசாயிகள் மாநாடு நடத்தணும், மாணவர்கள் மாநாடு நடத்தினோம், இளைஞர்கள் மாநாடு நடத்தினோம், மகளிர் மாநாடு நடத்தினோன்ற கணக்கு தானே தவிர, இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் பாருங்கள், பல இடங்களில் வந்து பல மந்திரிகள் வந்து மதுரையில், கோயம்புத்தூரில், எல்லா ஊர்லேயும் வந்து கும்பலே இல்லை, யாருமே வரல, மக்கள் வரல. உங்களுடன் ஸ்டாலின் மக்களை தேடி அப்படின்லாம் வந்து ஏதோ பேராக வித்தியாசமாலாம் பேர் வச்சு போய் அங்கே வந்து கும்பல் கூட்டம் அந்தந்த மாவட்ட மந்திரிகளை வச்சு கூப்பிட்றாங்க. மந்திரிலாம் வர்றாங்க. ஒரு வீடியோவில் வந்து என்னையாது திருச்சியில், மதுரையிலலாம் என்னையாது கூட்டமே இல்லை, இந்த கூட்டத்தில் போய் என்ன பேசுறது. இப்போ ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து சேர் போடுறாங்கன்னு வைங்க, ஒரு 500-700 வந்தால் கூட பரவாயில்ல, 50 பேர் வந்து உட்காந்துருந்தான்னா எனக்கு சேர் காலியாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் வந்து புகைப்படக்காரனெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இப்போல்லாம் நிருபரே கிடையாது, ஆளுக்கால் எல்லாருமே நிருபர், எல்லாருமே எடிட்டரு. ஜிம்முன்னு எடுத்துகிட்டு அவன் போய் அங்கே போய் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், வைரலாக போயிடும். அது இப்படி இந்த வேளாண் மாநாடு என்பதையும் வந்து இந்த கூத்து கட்டி வேஷம் போடுற மாதிரி தான், அது வேஷதாரிகளாக இருக்கிறார்களே தவிர உண்மையாக விவசாயிகளுக்கு உதவ வேண்டும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும். அதுவும் எப்போ 4 வருஷமாக நடத்தலை இந்த மாநாடு, இப்போ தான் நடத்துகிறாங்க, தேர்தல் வரும்போது தான். வேஷதாரிகள். பல்லடத்திலிருந்து முத்துக்குமார், கீழடி மட்டும் ஏன் அரசியல் ஆகிறது? எங்களுக்கு கூட்டணி எம்பியாக இருக்கிற சு வெங்கடேசன், அவருடைய சொந்தக்கார அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடியில் தானே இருந்தார். ஸோ சு வெங்கடேசனை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய ஈகோ, அவருடைய அரிப்பை வந்து சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அதே மாதிரி அவர் சொல்கிறதே கதை. அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் அவருடைய ஏதோ மைத்துனரோ ஏதோ உறவினர். அவர் வந்து தொல்லியல் துறையில் இருந்தபோது அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து தமிழ் அங்கே அதுக்கான சான்றுகள் இருக்குது, கீழடியில் கிடச்சிது, தமிழர்களுடைய கலாச்சாரம். ஆனால் வந்து அவர் அங்கே அங்கே இந்த பானை இருக்கும், இந்த பானை சட்டி பானை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நாணயம் கிடைக்கும், அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களாக அதை வச்சு அதுக்கு கார்பன் டேட்டிங்னு அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வியல் முறை இருக்கிறது. அது வச்சு அவங்க சொல்கிறது வந்து கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஒரு சிலைகள் கிடைக்கலாம், விக்கிரகங்கள் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மண்டபம், ஒரு இது இறந்து போனவருடைய முதுமக்கள் தாழி கிடைக்கலாம். அந்த காலத்தில் முதுமக்கள் தாழின்னு அதில் வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து கொடுத்தது வந்து கிமு 300க்கு தான் வந்து பொருந்தது. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, கிமு 800ன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாலேயே சான்றுகள் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் சான்றுகள் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வேலையிலேருந்து அவரை மாற்றினதுக்கப்புறம் 6-7 வருஷம் அறிக்கையே கொடுக்கல. நீங்கள் ஒரு பீரியடில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க, என்ன ஆய்வு பண்ணீங்களோ நீங்களோ உங்கள் டீமோ, அந்த அறிக்கையை நீங்கள் அந்த 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 இடத்துலேருந்து மாறி போகும்போது, இத்தனைங்க மாறி அவரை டெல்லியில் போட்டு ப்ரமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா என்ன சொல்லுது மத்திய அரசு, என்ன சொல்லுது, நீங்கள் கொடுத்துருக்கிற எதுவுமே சான்றுகள் இல்லாமல் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழர்களுடைய வாழ்க்கை வந்து கிமு 800லேயே இருந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அது உங்களுடைய சம்மரி. இந்த சம்மரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்றுகள் வேணும். அந்த சான்றுகளே அறிவியல் பூர்வமாக டெஸ்ட் பண்ணணும். பண்ணால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா அது ஒரு முடிவாக வரும். இதான்
இவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி, அவர் எழுத்தாளர், வேள்பாரின்னு ஒரு புத்தகம்லாம் போட்டார். அவர் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மனசில் பலவிதமான நோக்கங்களை வைத்துக்கொண்டு அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா பழிவாங்கப்படுகிறார். இதுக்கு மேலே அவர் ப்ரமோஷன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு ஒன்றும் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி தான் அவர் நார்மல் ப்ரமோஷனே ஆயிருக்காரு. இப்போ திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அறிக்கைக்கும் இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி சான்றுகள் எதுவும் நீங்கள் கொடுக்கவில்லை. முழுமையான அறிக்கையை 6-7 வருஷமாக ஏன் அறிக்கை கொடுக்காம இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து அந்த ஹெட்மாஸ்டராக இருக்கீங்க, அங்கேருந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இங்கே உள்ள எல்லா பணி, எந்த பணி, அரசு பணியாக இருந்தாலும் இதையெல்லாம் முடித்து விட்டு ஒப்படைத்து விட்டு தான் நீங்கள் போகணும். இதில் ஏதாவது இப்போ ஒரு ஜட்ஜி இருக்கார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ரிட்டையர் ஆகிறாரு, அவர் கொடுத்த தீர்ப்பு ஓரலாக சொல்லியிருப்பார் இவன் நிரபராதின்னு. பட் அது ஏன் நிரபராதிங்கிறத பற்றி ஒரு முழுமையான தீர்ப்பை கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த கோர்ட்டுக்கு போகணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயாவது கொடுக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் கூட நேரம் இல்லைன்னா கூட ஒரு 15 நாளோ 1 மாதமோ இருக்குது. 6 வருஷம் 7 வருஷம் கொடுக்கலன்னா இல்லையா? இது ஒரு சிக்கல். அப்போ அந்த கீழடி வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து தமிழர்களுடைய வரலாறை வந்து மறைக்க பார்க்கிறது. அது ஏன் கீழடி? ஆதிச்சநல்லூர்னு இதை விட அதிகமான சான்றுகள் உள்ள ஊர். அந்த ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்தால் தமிழர்களுடைய வாழ்க்கை, அதாவது கலாச்சாரம், பாரம்பரியம் தொடர்பான தொன்மை, சிந்துவெளி நாகரிகத்திற்கு சமமான நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதில் எனக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் ஆதிச்சநல்லூர் இருக்குது, இங்கே பல்லாவரத்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அரிக்கமேடுன்னு நினைக்கிறேன். அது இங்கெல்லாம் வந்து சான்றுகள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்து இப்போது ஒரு ஒரு 15-20 ஏக்கரில் வந்து ஆய்வு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் சுற்றி நீங்கள் ஆய்வு பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமான சான்றுகள் கிடைக்கலாம். அப்படி சான்றுகள் கிடைக்கும்போது அவை இன்னும் தொன்மையை காமிக்கலாம். இல்லை வந்து அப்பொழுது இருந்த அந்த வாழ்க்கை முறையின் ஒரு அட்வான்ஸ்டு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு முன்னேறி இருந்தது தமிழ் சமூகம் என்பது. கீழடிக்கெல்லாம் தாத்தா வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. அதே மாதிரி 17 தமிழகம் வந்து நதிகள் நாகரிகம், ஆறு இருக்கு இல்லையா, நதிகள். இந்த நதிக்கரை நாகரிகம் இந்தியாவில் உண்டு, தமிழ்நாட்டிலையும் அதிகமாக உண்டு. நீங்கள் பொன்னி நதி, வைகை நதி, இப்படி நிறைய கிளையாறுகள் அதெல்லாம் இருக்குது. அப்படி வரும்பொழுது 17 நதிக்கரை நாகரிகங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததாக தெரிகிறது. அதாவது ஆங்காங்கு உள்ள சில சான்றுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்படாமல் இருக்குது. அது ஏன் கீழடியை மட்டும் அரசியலாக்குறீங்க? அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து சு வெங்கடேசன் எம்பி அவர்களுக்கு உறவினர் என்பதால் மட்டும் அதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். இல்லை, கீழடியில் அவர் முழுமையான அறிக்கை கொடுக்கட்டும், சான்றுகள் கொடுக்கட்டும். அந்த சான்றுகள் வந்து அறிவியல் பூர்வமாக, அதாவது நம்ம தமிழன், எங்களுடைய நாகரிகம் வந்து எங்களுக்கு உசத்தியானது நம்ம சொல்கிறதில் நானும் சேர்ந்து சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இன்னொருத்தனோட உன்னோட நான் பெரியவன் நான் என்ன கேட்பான்? ரைட்டு இருக்கலாம், ப்ரூஃப் கொடு, அறிவியல் பூர்வமாக அதை நீங்கள் சான்று கொடுத்த பிறகு வந்து மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். சிந்து சமவெளி நாகரிகம் இந்த வருஷம், தமிழர் நாகரிகம் இந்த வருஷம், சான்று இதோ இருக்குது. அதுதானே பெருமை. பொய்யான ஒரு பெருமைக்கு நம்ம, அதாவது உண்மையிலேயே பெருமை இருக்குது, ஆனால் வந்து இந்த பொய் சாட்சி எதற்காக அப்படிங்கிறது தான். 17 நதிக்கரை நாகரிகங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு எதுவும் செய்யப்படாமல் இருக்கின்றன. நீங்கள் அதை கேளுங்க, ஒன்றிய அரசா மத்திய அரசா அது என்ன பேரோ உங்களுக்கு அங்கே கேளுங்க. இது இவ்வளவும் நீங்கள் வந்து பண்ணணும் அடுத்த. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது, இது வருட கணக்கில் வாழக்கூடியது. தொடங்குங்கள் அப்படின்று அவர்களை கட்டாயப்படுத்துங்கள். உங்கள் பாராளுமன்ற திமுக கூட்டணியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் அதுக்கு வந்து கேள்வி கேளுங்க, இல்லைன்னா போராட்டம் பண்ணுங்க. இந்த 17 இடங்களையும் நான் சொல்கிறது எனக்கு தெரிந்தது, இந்த 17 இடங்களையும் பண்ணும்பொழுது ஆதிச்சநல்லூர்லேயே இன்னும் முழுசாக ஆய்வு பண்ண, அதுதான் முதல்ல ஆரம்பித்தது. ஆதிச்சநல்லூரை முழுதாக ஆய்வு செய்தால் சிந்துவெளி நாகரிகத்தை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு சான்றுகள் கிடைக்கும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். மத்திய அரசு அதை செய்யலைன்னா அதுக்கு காரணம் வந்து அவர்கள் வந்து தென்னிந்தியர்கள் தமிழர்களுடைய நாகரிகத்தை வந்து கொஞ்சம் அதை பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம். ஐயா நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் தான் பச்சை தமிழர்களாச்சே.
பட் அங்கே தான் என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வருது, தமிழர்களாக இருந்தால் கேட்டிருப்பாங்க, திராவிடர்கள்னா ஒரு கால் அதனால் தள்ளி போயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. கேள்வி நியாயம்தான். ஆனால் யாரோ ஒரு எம்பி அவருடைய உறவினர் அப்படின்னு அது ஒரு தனிப்பட்ட முறையில் போகாமல் தமிழர்களுடைய நாகரிகத்தை இன்னும் அதாவது வெளியே கொண்டு வருவதற்காக, அதனுடைய தொன்மையையும் பெருமையும் கொண்டு வருவதற்காக 17 நதிக்கரை நாகரிகங்கள், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு எங்கெல்லாம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டுமோ அதிகமாக அதை செய்ய சொல்லுங்கள். அப்படி செய்ய சொல்லும்போது கீழடியையும் சேர்த்து செய்ய சொல்லுங்கள், தவறில்லை. திருப்பூர்லேருந்து வேல்ராஜ், காவல்துறை சீர்கேட்டை எப்போது சரி செய்வார் முதல்வர் ஸ்டாலின் என்று கேட்கிறாரே பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன். ஏங்க அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணார் முதல்வர்? காவல்துறை சீர்கேட்டை எப்போது சரி செய்வார் அப்படின்னா 4.5 வருஷமாக சரி செய்யல, அடுத்த 7 மாதம் 8 மாதத்தில் அவர் செஞ்சிட போகிறாரா? அவரோட கண்ட்ரோலில் ஏதாவது இருக்கா மாதிரி தெரியுதா? அவர் சொல்கிறத யாராவது கேட்குற மாதிரி தெரியுதா? கேட்குறாங்க கேட்கல நமக்கு தெரியாது. வெளியில் இருக்கிறத பார்த்தா அவர் சொல்கிறத யாரும் கேட்கல, அவர்கிட்ட உண்மையான தகவல்களை சரியாக சேர்ப்பிப்பதில்லை என்பதுதான் மக்களுடைய யூகமாக இருக்கிறது, மீடியாவுடைய யூகமாக இருக்கிறது. அது அஜித்குமார் கேஸா, அந்த நவீன் போலினேனி திருமலா பால் சென்டரா, எந்த விஷயம்? ஏன்னா காவல்துறை இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்று ஏவல் துறையாக இருக்குது, எது கீழ்மட்ட காவல்துறை ஏவல் துறையாக இருக்குது. போய் அவனை அடி அப்படின்னா அஜித்குமார் அடித்து கொண்டுட்டு தான் வராங்க, ஒரு ஃபேக் நம்பர் பிளேட்டோட. நம்ம கூட பேசுகிறோம் போன தடவை, அப்படி போகிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காவல்துறையில் உச்சபட்ச அதிகாரிகள் ஏதோ காரணத்துக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னா யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு, அதாவது நியாயமான காரணங்கள் இல்லாமல் வேறு வித நோக்கங்களுக்காக, அது பணமாக இருக்கலாம், இல்லை அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கலாம். ஒரு மாண்பு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இது காவல்துறை. காவல்துறை எப்போ சீர் செய்ய போகிறாருன்னா, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்த ராத்திரி முற்றுகையிட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு போகிறான். ஒரே ஒரு கான்ஸ்டபிள், அவர் முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் தூத்துக்குடி கிட்ட இங்கே அவரை கொண்டு போய் இதில் லாக்அப்பில் அடைச்சி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் உடச்சிட்டு போகிறான் ரவுடி. போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. இப்போ இங்கே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீரவநல்லூர்னு ஒரு பள்ளி, இந்த வீரவநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஏதோ ஆசிரியர் துன்புறுத்தினாரா இல்லை, இப்போல்லாம் வாத்தியார் ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவன் ஒன்று அருவாள் எடுத்து வாத்தியாரை வெட்டுறான், இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த சகிப்புத்தன்மை, அந்த ஆசிரியர் பதவி பேரில் உள்ள அந்த மரியாதை போயிடுச்சு. இதுக்கு மாணவர்களும் காரணம், ஆசிரியர்களும் காரணம், ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த அரசும் காரணம். இதில் பொதுவான காரணங்கள், இதில் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அப்போது வீரவநல்லூரில் தற்கொலை பண்ணான்னு போலீஸ் காவல் போட்டிருக்காங்க. இந்த போலீஸ் காவல் போட்டிருக்கும் போதே சில கல்லூரி மாணவர்கள் இப்போ தான் ஒரு பள்ளி மாணவன் செத்துட்டான்னா அவன் ஏன் செத்தான் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல அவன் என்ன சாதி, அந்த பள்ளியுடைய ஓனர் என்ன சாதி, இப்படி தான் பிரச்சனை. சாதிகளை யாரோ ஒழிச்சாருன்னு சொன்னாங்க, அவர் பாவம் எங்கேயோ சிலையாக உட்காந்துருக்காரு. இப்போ எதுக்காக சொன்னால், அப்போ அவர் அப்போ நீங்கள் அந்த அந்த தற்கொலைக்கு காரணம்னு சொல்லி கோவத்தில் அங்கே அந்த பள்ளியுடைய பஸ்ஸு பேருந்து 2 எரிச்சிட்டு போயிருக்காங்க. எப்போது அங்கே போலீஸ் காவல் இருக்கும் பொழுது. கேட்டால் அவங்க இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் போய் எரிச்சிட்டு போயிட்டாங்க. இது சாதாரண மக்கள் சொல்லலாம், காவல்துறை சொல்லலாமா? உங்களை நம்பி தானே அந்த போலீஸ் காவல் அப்படின்னா என்ன, அது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு தானே. அவங்க அந்த பக்கம் எங்கேயோ தூங்கியிருந்தாங்க, அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் எரிச்சிட்டு போயிட்டாங்க, பெட்ரோல் குண்டு வீசி கொளுத்திட்டு போயிட்டாங்க. ஏங்க அது சுற்றிக்கிட்டே வரலாம். இப்போ வாட்ச்மேன் வைக்கிறீங்கன்னா, வாட்ச்மேன் தூங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா அவர் நைட் வாட்ச்மேனாக இருந்தால் தூங்கக்கூடாது என்பது தான் விதிமுறை. தூங்கிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது மாதிரி ஒரு வரதட்சணை கேஸில் பூபாலன் ஒரு காவலர் தங்கப்பிரியான ஒரு ஒய்ஃபை கொடுமைப்படுத்தியிருக்காரு. கொடுமைப்படுத்திட்டு அடித்தேன், அவளுக்கு அங்கே அடி இங்கே அடின்னு சொல்லி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமாக பேசியிருக்காரு. 2 பேரும் அவளுக்கு எப்போவுமே ஓவராக வாய் தான், அதாவது தெரிந்தே கொடுமைப்படுத்தியிருக்கிறார். சரி ரைட்டு. இப்போ அவர் காணாமல் போயிட்டார். அவர் போலீஸ் அந்த பெண்ணுடைய தரப்பினர் புகார் கொடுத்து இப்போ அவர் காணாமல் போனோன்னா அவரை பிடிச்சிட்டாங்க. இவங்க அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர். கொடுமைப்படுத்தியது யார் என்றால் அந்த வழக்கமாக மருமகள், மாமனார், மாமியார். இது
அந்த இன்ஸ்பெக்டர் குடும்பத்தோட அப்ஸ்காண்டிங்க. ஐயா, ரவுடி அப்ஸ்காண்டிங் ஆகலாம், கேங்ஸ்டர் ஆகலாம், ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஆகலாம், மாஃபியாக்காரன் ஆகலாம். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பான அதிகாரி. அவர் வந்து அந்த புகாருக்கு பயந்து, ஏன்னா புகாரில் வந்து அவர் பேர் இருக்குது, எங்கள் மாமனாரும் சேர்ந்து தான் பண்ணார், போலீஸ்காரர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெம்பாக பண்ணியிருப்பார். அப்ஸ்காண்டிங், இது ரொம்ப கேவலமாக இல்லையா? இப்போ இந்த காவல்துறை அதே மாதிரி திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து பேரூராட்சி செயல் அலுவலர் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த நிர்வாகி உதயம் சண்முகம்னு ஏதோ வந்து அவங்களுக்குள்ள வந்து 3 லட்சம் ரூபாய் அவர் வந்து யார் அந்த திமுக நிர்வாகி வந்து அவர் கந்து வட்டி கொடுக்குறாராம். இவர் எங்கேயோ பேரூராட்சி செயலாளராக இருந்த அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஏதோ பணம் அதில் சிக்கல், அந்த பண பரிவர்த்தனை. போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த பேரூராட்சி செயல் அலுவலர் வந்து அந்த திமுக நிர்வாகி உதயம் சண்முகங்கிறவரை இந்த பேனா ஸ்டாண்ட் எடுத்து குத்திவிட்டார். எங்கே? போலீஸுக்கு எதிராகவே. இப்போ சொல்லுங்கள், அதே மாதிரி அம்பத்தூரில், இங்கே சென்னை அம்பத்தூரில் குடியிருப்பு சங்கத்துக்கு சேர்ந்த நிலத்தை இரவோட இரவாக போலீஸோட, அதாவது போலீஸை சேர்ந்த, அதாவது காவல்துறை சார்பாக இல்லை, திமுக நிர்வாகிகள் போலீஸ் பின்னால் சப்போர்ட் இருக்க இரவோட இரவாக குடியிருப்பு சங்கம் ஒரு அசோசியேஷன் அவங்களோட நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு. இப்போ வந்து எப்படிங்க வந்து முதல்வர் வந்து கண்ட்ரோலில் எப்போ வைப்பாருன்னு கேட்குறாரு. 4.5 வருஷமாக வைக்கலை, அடுத்த 6-8 மாதத்துலேயே வச்சிட போகிறாரு. ஏங்க அனாவசியமான கற்பனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்துக்கிறீங்க? அடுத்தது ஆக வேண்டிய காரியத்தை 2026 என்ன செய்யணுமோ அதை மக்களை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு வந்து காவல்துறை வந்து சரியாக தமிழ்நாட்டில் செயல்படும் இந்த ஆட்சியில் என்பது முழுதான கற்பனை, நடக்க முடியாத விஷயம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். திருச்சியிலிருந்து லாவண்யா குமார், 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் தமிழ் பாடத்தில் 25% குறைத்து இருக்கிறார்களே தமிழக அரசு. அதாவது 10வது 12வதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 பேர்லாம் தமிழில் ஃபெயில் ஆகிட்டாங்க. நாங்கள் சிறந்த கல்வியை கொடுத்திருக்கிறோம், தமிழ் வழி கல்வி, அந்த கல்வி இந்த கல்வி, அதெல்லாம் நீங்கள் என்ன கல்வி வேணாலும் கொடுங்க. தமிழில் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். தமிழே அவனுக்கு வரலன்னா அப்புறம் பாக்கி என்ன மொழி வரும்? இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு இருமொழி போதும் மும்மொழி வேண்டாங்கிறீங்க, ரைட்டு. என்னன்னா இப்போ வந்து தமிழில் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறோம், நம்ம மாதிரி ஆட்சி, பொதுமக்கள், எதிர்கட்சிகள். அதனால் என்ன பண்ணாங்க, இந்த தடவை +1 +2ல் மொத்தம் 8 சாப்டர்னு வச்சுங்க, 8 சாப்டர் பாடம் 6 ஆக்கிட்டாங்க. என்னன்னா அவனுக்கு மன அழுத்தம் அதிகமாகிடுமா? யாருக்கு? மாணவனுக்கு. ஐயா, அவனுக்கு தமிழ் வரல, 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான்னா உங்களுடைய அடிப்படை கல்வி திட்டத்திலேயோ இல்லை அந்த ஆசிரியர் பயிற்சி முறையிலேயோ தவறு எங்கேயோ இருக்கிறது, குளறுபடி. ஆசிரியரே மாணவன் 1-2 பேர் இருக்கிற வந்து அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து 4 ஆசிரியர் பள்ளி இருக்குது, ஆசிரியரே இல்லாத பள்ளியும் இருக்குது. இப்படி பல விதங்களில் இருக்குது. சொல்லிக் கொடுக்கும் முறை அதில் என்ன தவறுன்னு பாருங்கள். ஆசிரியர்களுக்கு பயிற்சி சரியாக இருக்கிறதான்னு பாருங்கள். அவர்கள் வந்து அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பயிற்சி இன்னும் தேர்ச்சி பெறும் அளவுக்கு அதாவது பாடத்தை கம்மி பண்ணிட்டா சரி, 8 பாடத்துலேருந்து 6 பாடம் ஆகிட்டீங்க, மறுபடியும் 50,000 பேர் 60 நேரம் ஃபெயில் ஆகிறான். இப்படியே 2 பாடமாக குறைச்சிட்டு போனீங்கன்னா தமிழே தமிழ்நாட்டில் கற்றுக்க முடியாது ஐயா. இது வந்து எதையோ பண்ணுறதுக்காக வந்து ஏதோ காலில் வந்து நகம் வளர்ந்துச்சு குத்துதுன்றதுக்காக காலையே வெட்டுறீங்களே, இது நியாயமானு கேட்குறேன். தூத்துக்குடியிலிருந்து சுந்தர பாண்டி அவர்கள், இந்தியாவில் மிக மிக அழுக்கான நகர பட்டியலில் தமிழ்நாட்டில் 5 நகரங்கள் இடம்பெற்றுள்ளது. ஏதோ ஒரு ஆய்வு ஒன்று, தேசிய ஆய்வு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பெரிய நகரங்களில் அப்படின்னு வரும்போது 40ல் 40வது இடம் வந்து எது வாங்கியிருக்கு, அதாவது மிக மோசமானதுன்னா மதுரை, சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை. சென்னை அடுத்து பின்னாலேயே வருது, 36லேயே என்னமோ வருது. லூதியானா இருக்குது, ராஞ்சி இருக்குது. இந்த ராஞ்சிலாம் நீங்கள் அங்கே சொல்லுவீங்க அவன் பானிபூரிக்காரன், அங்கே பானிபூரி போட்டு துப்பிடுவான், அது அழுக்காக இருக்குது.
இங்கே அழுக்காக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த சாராய பாட்டில் கிடக்குது, குப்பை கிடக்குது. சாராய பாட்டில் கிடக்காம என்ன செய்யும்? தெருவுக்கு தெரு நீங்கள் தான் வந்து டாஸ்மாக் கடை, அதுக்கப்புறம் கடையிலேருந்து அன்அஃபிஷியலாக இல்லீகலாக சந்து பொந்துக்கு பெட்டி கடையிலலாம் விற்கிது. அப்போது காரணம் அங்கே வந்து பான்பராக்கு காரணம், புகையிலை காரணம்னா இங்கே காரணம் வந்து டாஸ்மாக்கு காரணம்னு எடுத்துக்கலாம், நம்ம யூகம் செய்யலாம். அதே மாதிரி மற்ற சிறு நகரங்களில் இப்போ மதுரையெல்லாம் வந்து 10 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் தொகை ஏதோ ஒரு கணக்கு போட்டு அந்த 3லேருந்து 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிறு நகரங்கள்னு வரும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம் இதெல்லாம் வந்து வருது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நகரங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த அழுக்கான நகரங்களில் வருது. சிறப்பான நகரங்களில் இண்டோர் மத்திய பிரதேசம் வருது. மத்திய பிரதேசம் வந்து நான் ஏதோ ஒஸ்டின்றது இல்லை, வருது இல்லை, எதுவுமே நல்லது. நம்ம வீட்லேயே குழந்தை வந்து கம்மியான மார்க் வாங்கினா பாரு, எடுத்து விட்டு பையன் பாரு நல்லா படிக்கிறான், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அவன் வந்து பாரு படிச்சுக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான், அவங்க வீட்டு அவங்க அண்ணன், அதே மாதிரி நீ ஆகணும். இதுதான் நம்ம வந்து நல்லதை பார்த்து நான் வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த வகையில் இங்கே அந்த சுகாதாரம் சுற்றுச்சூழல்ங்கிறது எண்ணமே இல்லை. ஏன்னு கரெக்டாக நீங்கள் போதைப் பொருளும் கஞ்சாவும் சாராயமும் பெருக்கெடுத்து ஓடும்போது நீங்கள் குப்பைகளை எப்படி வந்து தவிர்ப்பீர்கள்? இந்த வகையில் அழுக்கு நகரங்களில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து 5 நகரங்கள்னா இது வந்து அவங்க சொல்கிறது குப்பை அழுக்கு மட்டும். ஊழல் அழுக்குன்னு பார்த்தா நம்ம சர்வதேசத்துலேயும் வருவோம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போவோம். திருப்பூர்லேருந்து மயில் ராவணன் அவர்கள், மகாராஷ்டிராவில் 300 கல்லூரிகளில் மாணவர்களே இல்லாமல் ஆசிரியர்கள் மற்றும் பணி செய்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வருகிறார்களாமே. இப்போ தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி சப்ஜெக்ட் பேசணும். அதே தான், அதாவது மாணவர்களே இல்லாமல் கல்லூரியில் ஆசிரியர்கள் வந்து டெய்லி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு ஏதோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. இது வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்றாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரிகளில் மட்டும் 10 பேருக்கு கீழே, அந்த கல்லூரியில் 250 பேர் படிக்கலாம் ஒரு கெப்பாசிட்டின்னு வைங்க, ஒரு 300 பேர் படிக்கலாம். 10% கீழே, 10%னா 25 பேர், அது மாதிரி இருக்கக்கூடியது 5% கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் நிறைய இருக்குது. தனியார் கல்லூரி எதுக்கு அவங்கெல்லாம் வந்து கல்லூரியை வந்து நடத்த விடுறீங்க? இழுத்து மூட சொல்ல வேண்டியது தானே. அதே மாதிரி நான் இப்போ முன்னால் ஒரு கேள்விக்கு சொன்ன மாதிரி ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகள் இருக்குது. சில பள்ளியில் ஒருத்தர் 2 பேர் வந்து மாணவனே ஒருத்தந்தான். ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு மாணவன், எல்லா கிளாஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு மாணவன், 4 வாத்தியார். அந்த மாணவனோட கதி என்ன ஆகும் பாருங்க. 4 வாத்தியாரும் தினம் போட்டு பிச்சை எடுத்துருவாங்க, அவங்க வேறு ஆள் இல்லை. இப்படி நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு நிர்வாகம் தானே, நிர்வாக குறைபாடு தானே. இங்கே 4 பேர் எக்ஸஸாக இருக்கான், ஒரே ஒரு வாத்தியாரை போட்டுட்டு 3 பேரை வந்து ஆசிரியர் இல்லாத பள்ளிகளுக்கு, அவ்வளோதானே நிர்வாகம். சாதாரண ரொம்ப சிம்பிளான நிர்வாகம் தானே. இதுக்கு ஒன்றும் பெரிய டெக்னாலஜியே தேவையில்லையே. இதை வந்து அந்தந்த அவர் பேர் என்ன, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கல்வி மேல் அன்பில்லாத மகேஷ், அவர் வந்து இதை சரி செய்ய முடியாதா? அவர் லெவலில் இல்லை, இன்னும் கீழே டிஓ சிஓ லெவல்லையே இதை சரி, மாவட்ட லெவல்லையே சரி செய்யலாம். ஆசிரியர் அதிகப்படியாக இருக்கிறத வந்து எடுத்து அந்த பக்கம் போட போகிறீங்க, அவ்வளோதானே. இங்கேருந்து அங்கே போகிறீங்க, அங்கேருந்து இங்கே போகிறீங்க, எவ்வளோதானே. இப்படி மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது அப்படின்னா இது தமிழ்நாட்டிலேயே இருக்குது. இப்போ நான் அது கூட சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு பயம் எனக்கு, இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 10% 5% தான் இருக்காங்கன்னா அதை மூடிடுங்கன்னா, ஆஹா இந்த இடத்துல மட்டும் டாஸ்மாக்கு ஒரு பெரிய கோடவுன் வச்சா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா இன்ஜினியரிங் காலேஜையும் வந்து டாஸ்மாக்கு கோடவுனாவோ இல்லை அலுவலகமாவோ மாற்றி வேறு மாதிரி போயிட போதேன்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து நம்ம சொல்கிறது வந்து அந்த பள்ளிகளை நீங்கள் வந்து அந்த கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்கள். பொதுவாக எல்லாரும் போய் காலேஜ் படிக்கணுங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு அரசு வந்து பள்ளி கல்வியில் வந்து ஊக்கம் செலுத்துறதுக்கு ஏற்பாடு செய்தால், அவன் இந்த காலேஜுக்கு போகிறான், இல்லை அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ் இருந்தால் அங்கே போவான், சுமாராக இருந்தால் போக மாட்டான். அப்படி மோசமான கல்வி, தரக்குறைவான கல்வினா இழுத்து மூடுகள். அதை பேசாமல் எத்தனையோ அரசு அவனுக்கு வாடகையை கொடுத்துட்டு அரசு அலுவலகங்கள் எவ்வளோ வந்து அங்கங்கே எங்கேயோ கொட்டா போட்டுக்கிட்டு ஒழுங்கான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் எவ்வளோ அரசு அலுவலகங்கள் இருக்குது, அதை அங்கே மாற்றிருங்க. அவன் அதுக்கு மேலே கேட்டான்னா, அப்பா
ஒழுங்காக வாடகை வாங்கிக்க, இல்லைன்னா வந்து நாங்கள் அதை அரசுடைமையாக்கிடுவோம்னு சொன்னால் மரியாதையாக அட்லீஸ்ட் இந்த வரைக்கும் வந்ததுன்னு அவனுக்கு வந்த வரைக்கும் லாபம்னு இருப்பான். இப்படி இது வந்து வேறு ஏதோ மகாராஷ்டிராவில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஏதோ இன்ஜினியரிங் வாத்தியார் இல்லை, அதனால் வந்து பசங்க இல்லை, வாத்தியார் இல்லை, மகாராஷ்டிராவில் இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் கோயிலே இல்லை பல இடங்களில். அதாவது கோயில் ஏற்கனவே இருந்த இடத்தில் கோயில் சிதிலமடைந்து இடித்து விட்டார்கள், அல்லது தானாகவே சிதிலமடைந்து விட்டு. ஆனால் ஒரு கோயிலுக்கும் 100 ஏக்கரு, 200 ஏக்கரு, 50 ஏக்கரு, 3000 ஏக்கரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை மட்டும் குத்தகை விட்டு வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறீங்கள, அந்த காலத்தில் எதுக்கு எழுதி வச்சாங்க கோயில் நிலங்கள்லாம்? அந்த கோயிலுக்கு வருமானம் வந்து ஒழுங்காக பூஜைகள் நடைபெற வேண்டும், வழிபாடு நடைபெற வேண்டும். இந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிச்சு இல்லை, அந்த கோயிலுக்கு உள்ள நிலம் இருக்குல்ல, அது வாடகை வருது இல்லை, வாடகையே வந்து நீங்கள் 10க்கு 1 ரூபா தான் வாங்குறீங்க வேண்டியவனுக்கு கொடுத்து. அதை வந்து சரி செய்து இந்த வருமானத்தை வைத்து அந்த கோயிலை வந்து கட்டுங்கள், புனர் நிர்மாணம் செய்யுங்கள், என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஸோ இது கல்விக்குன்னு இல்லை, கல்வி மதம் எல்லா விஷயத்துலையும் வந்து வழிபாடு மக்களுடைய வாழ்க்கை முறை பொருந்தும். இதை தமிழ்நாடு மகாராஷ்டிராவை பார்த்து அவன் கெட்டு போயிருக்கானேன்னு சொல்கிறத விட, முன்னால் சொன்ன கேள்விக்கு சொல்கிற மாதிரி இண்டோர் மத்திய பிரதேசத்தை பார்த்து அவன் எவ்வளோ சுத்தமாக நகரத்தை வைத்திருக்கிறான் என்பதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்ளும். சென்னையிலிருந்து சரவணகுமார், ஊபியில் சங்கர் பாபா என்பவர் மோடி RSS பெயரில் போலி இயக்கம் மூலம் மதம் மாற்றம் செய்து 500 கோடி மோசடி செய்துள்ளாரே. ஆமாம், அவர் பேர் ஜலாலுதீன் நம்ம பேர். அவர் வந்து சங்கூர் பாபான்னு அவர் பேர் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், இந்த மோடி அப்புறம் RSS தலைவர்களோடலாம் வந்து அந்த ஃபோட்டோலாம் போட்டுட்டு ஏதோ ஒரு அந்த மாதிரி அவங்க வழக்கமாக போடக்கூடிய அந்த சமஸ்கிருதத்தில் பேர் போடுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை போட்டுட்டு ஒரு இயக்கம்னு சொல்லி அதை வச்சு வசூல் பண்ணி அந்த பணத்தில் வந்து இந்துக்கள் அல்லது கிறிஸ்தவர்களை வந்து மதமாற்றம் செய்கிறார். அது ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர், 10-20 வருஷமாக. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. இப்போ அவர் மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அவர் வந்து 500 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வெளிநாட்டிலிருந்தும் பணம் வந்திருக்கிறது, உள்நாட்டிலும் வசூல் செய்திருக்கிறார். இது செய்தது பூரா மோடி RSS இந்த இவங்க படங்களை வைத்து இவங்களுடைய பெயர்களை வைத்து அப்பப்போ வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வேணால் சொல்லு, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லி செய்கிறேன்னு வழக்கமாக இந்த புரோக்கருங்கள்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் செஞ்சுருக்காரு. என்னன்னால் இந்த கட்டாய இந்த மாதிரி ஏமாற்றி மதமாற்றம் செய்வது வந்து தடை செய்யப்பட வேண்டும். நான் மதம் மாறுவதே தவறு என்று நான் சொல்லவில்லை. அவரவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மதத்தில் பிறந்தவர்கள் வேறு மதத்திற்கு போகலாம் என்று நினைத்தால் அது அவர்களுடைய விருப்பம், உரிமையும் கூட. ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தியோ இல்லை ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி மோசடி செய்தாலோ அது தவறு. ஏன்னா அங்கே போனப்புறமும் என்ன ஆயிடுது, அங்கேயும் வந்து அவர்கள் வந்து ஒதுக்கப்பட்டவர்களாகி விடுகிறார்கள். ஒரிஜினலாக அந்த மதத்தில் இருக்கிற ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அங்கே மறுபடியும் எந்த தீண்டாமையை மனதில் வைத்து இங்கிருந்து அதை காரணம் சொல்லி அங்கேருந்து மதமாற்றம் ஏற்படுகிறதோ அங்கே போனால் இதை விட மோசம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் வந்து ஜிங்குன்னு ஆடிச்சான்னுவாங்க. அந்த மாதிரி அங்கே இன்னும் மோசமாக இருக்கிறது. அந்த நிலைமையை தடுக்க வேண்டும். சங்கூர் பாபா போன்றவர்கள் இந்த சட்ட இடுக்குகளை பயன்படுத்தி பாருங்கள், மோடி படத்தை போட்டுட்டு ஒருத்தன் பண்ணானா இத்தனை பேர் பணம் கொடுத்துருக்கான், இத்தனை பேர் அதை வந்து நம்பினானே. எவனாவது ஒருத்தன் வந்து லோக்கலில் வந்து ஏதாவது உண்மையிலேயே வந்து மோடி அளவுக்கு இல்லை வந்து RSS ஏதோ ஒரு அந்த அவங்க சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு செக் பண்ண கூட இல்லாமல் பணத்தை வாரி கொட்டுறான், இல்லை அவனை நம்பி மதமாற்றம் போகிறான். பாருங்கள், மக்கள் எவ்வளவு ஏமாளிகளாக இருக்கிறார்கள், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது மத விஷயத்தில் மட்டும் இல்லை, சாதி விஷயத்துலையும் அப்படி தானே. சிறையில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு சிறையிலெல்லாம் முதலான பல சிறைகளில் என்ன சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் சொல்லுது, சாதி ரீதியாக செல்கள் வைத்திருக்கிறாமே அதை வந்து நிறுத்த வேண்டும். இந்த ஜாதிக்கு குற்றவாளிகளுக்கு ஒரு செல்லு, X ஜாதிக்கு ஒரு செல்லு, Y ஜாதிக்கு ஒரு செல்லு, Z ஜாதிக்கு ஒரு செல்லுன்னா அவங்களுக்குள்ளே எப்படிங்க மத நல்லிணக்கம் வரும்? ஒருத்தரோட ஒருத்தன் பழக வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அட்மாஸ்பியர் வரும். அதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லிணக்கம் வரலாம், மதமோ இல்லை சாதியோ.
நீங்கள் வரும்போதே இவன்லாம் ஒரு சாதி ஒரு பக்கம், இவன்லாம் ஒரு பக்கம், அவன்லாம் ஒரு பக்கம்னா இவன் இங்கேருந்து போகும்போதே அவனை பார்த்து நான் போகும்போது அவன் என்னம்மா ஒரு மாதிரி பார்த்தான். இந்த ஒரு இதை தூண்டி ஆக இவர்கள் சாதியத்தை தூண்டிவிட்டு மத அந்த துவேஷங்களை ஒருவர் தூண்டிவிட்டு கூட எங்கேயோ பார்த்தேன். ஏதோ ஒரு சிவபூஜை, ஏதோ ஒரு வடநாட்டில் நினைக்கிறேன், எங்கேயோ சிவபூஜை, ஏதோ அவங்களாம் வந்து இந்த இதுக்கு போகிறாங்க, பத்ரிநாத்லாம் போகிறாங்க, கேதார்நாத் பத்ரிநாத் சிவபக்தர். போகும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் நின்று அவர்களுக்கு வந்து பன்னீர் தெளிக்கிறாங்க, பூ கொடுக்குறாங்க, ஒரு சும்மா அடையாளமாக ஒரு புஷ்பம், வாழ்த்துக்கள், நல்லபடியாக போயிட்டு வாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது அவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை. அவங்க ரம்ஜான் கொண்டாடும் போதோ பக்ரீத் கொண்டாடும் போதோ அவர்களுடைய விழாக்கள் கொண்டாடும் போது இல்லை அவர்களுடைய பண்டிகைகள் வரும்பொழுது அதே வந்து இந்துக்களோ மற்றவர் கிறிஸ்தவர்களோ ஒருவர் செய்ய வேண்டும். அப்போ தானே மத நல்லிணக்கம். அந்த வகையில் அரசுகள் தான் வந்து இந்த சாதி மத பிரிவினைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் தான் காரணம். இது வழக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது, எப்பவும் தெரிஞ்சது தான். அதை மறுபடியும் சொல்லி முடிச்சுக்கிறோம். ஓகே சார், இந்த வாரம் கேள்விகள் முடிஞ்சது. காதோடு பற்றி கேட்போம். காதோடு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லிடுவோம். அது வந்து முழு விவரம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அது அந்த க்ளூ மட்டும் கொடுத்துருவோம். சமீபத்தில் ஒரு 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 காவல்துறை மரணம் மிகப்பெரிய அளவில் அது பேசப்பட்டு வருகிறது. இன்னும் இப்போ கூட பேசினோம், ஏதோ ஃபேக்கு காரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வச்சுக்கிட்டு அப்படி சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஒரு திடுக்கிடும் செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி இன்னும் வந்து சில தரவுகள் வந்தால்தான் 100% உறுதியாக சொல்ல முடியும். இருந்தாலும் என்னென்னா, இதில் வந்து ஒரு 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 பெண் வந்து முதல்ல வந்து அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, 10 பவுன் நகை போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பெயர்லாம் வந்தது. நம்ம காதோடுன்னு சொல்கிறதுனால அதெல்லாம் சொல்லாமல் சொல்லுவோம். முதல்ல அவங்க பேர் சொல்லும்போது டாக்டர்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டால் அவங்க பேராசிரியை, ஏதோ ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியை. அப்போ டாக்டர்னு சொன்னீங்களே, இல்லை அவங்க வந்து அந்த பிஹெச்டி பண்ணி டாக்டர் வாங்கினாங்க. இப்பொழுது சிபிஐ விசாரணையில் வரக்கூடிய நடக்குது. அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஆங்காங்கு கொஞ்சம் கசியுது. முதல்ல அவங்க டாக்டர் பிஹெச்டி வாங்கின டாக்டரே இல்லை அவர்கள். அப்போ ஏன் டாக்டர்னு சொன்னாங்க? பேராசிரியர்னு சொல்லியிருக்கலாமே. டாக்டருக்கும் பேராசிரியருக்கும் மதிப்புள்ள ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சமுதாயத்தில் டாக்டருக்கும் மரியாதை, பேராசிரியருக்கும் மரியாதை, ப்ரொஃபஸர். என்னென்னால் இந்த குறிப்பிட்ட பெண் யார் வந்து இப்போ அவங்க வந்து அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க, அவங்க பேரில் ஏற்கனவே வந்து ஏமாற்று மோசடிகள் அவங்க அம்மா பேரில் இருந்தது. இந்த ஆர்கியூமெண்ட்டு பிரச்சனை ஆச்சு பாருங்க. அந்த பையன் இறந்து போன பையன், அந்த காவலாளி, அந்த ஆர்கியூமெண்ட் பிரச்சனையும் போது புகார் கொடுத்தது இல்லை ரெஃபர் பண்ணது தான் இந்த பொண்ணே தவிர அந்த ஸ்பாட்டில் இருந்தது உண்மையாகவே வேறு ஒரு பெண்மணி. இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியில் வராத செய்தி. அந்த பெண்மணி ஒரு மெடிக்கல் டாக்டர். அதனால் முதல்ல டாக்டர்னு செய்தி வந்தது. பின்னால் வந்து இல்லை அவங்க பிஹெச்டி டாக்டர்னு சொன்னால் அவங்க பிஹெச்டி வாங்கினதுக்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொன்னதோட அதில் ஒரு செய்தி மட்டும் டேலி ஆகுது. அப்போவும் அதான் சொன்னாங்க, அந்த சம்பந்தப்பட்ட புகார் அளித்தவர் வந்து ஒரு மாண்புமிகுக்கு வந்து கீர்த்தியான மாண்புமிகு ஒருவருக்கு நெருக்கமானவர், நட்பு வட்டத்தில் இருக்கார். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கக்கூடாது, நட்பு வட்டம், அந்த நட்பு வட்டத்தில் இருப்பவர்னு. உண்மையான நட்பு வட்டத்தில் அந்த டாக்டர் பெண்மணி தான் இருந்திருக்கிறார். அந்த டாக்டர் பெண்மணி சுத்தமாக எல்லா இதிலிருந்தும் மறைக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது. ஏன்னா அவருடைய பெயர் வெளிவந்தால், அவருடைய ஐடென்டிட்டி யாருங்கிறது வெளிவந்தால், அவர் இன்னாருடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறார் என்பது சுலபமாக மக்களால் அறிந்து கொள்ளப்படும். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம், யார் அந்த பொம்பளையா, அது அவங்க ஆள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுறவர், ரிக்ஷா ஓட்டுறவர், வீடு பெருக்கிறவங்க, பால்காரங்க, பூக்காரங்க, நடுநிலை எல்லாருக்கும் தெரியும், அந்த ஏரியாலேயே தெரியும். அந்த மாதிரி அவங்க பேரை சொன்னால் ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க, யார் மேலே இருக்கிறவரை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால அந்த பெண்மணியை முழுதாக மறைத்து விட்டு இந்த பெண்ணை வந்து புகாருக்காக பயன்படுத்தி கொண்டதாக ஒரு செய்தி வருகிறது. இது வந்து இந்த செய்தியுடைய
முழுதான 100% நம்பகத்தன்மைக்கு இன்னும் மேலும் சில தகவல்களும் தரவுகளும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை கூடிய விரைவில் ஒரு 1-2 வாரங்களில் நம்ம அது வெளிப்பட்டது என்றால் காதோடு இல்லை, வெளிப்படையாகவே அதை நம்ம பேசிவிடலாம். இப்போதைக்கு அதை காதோடில் நிறுத்திப்போம். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.